அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். எம். சுபாஷ் பாபு. ஜனநாயகத்தில் எந்த ஓர் குடிமகனுக்கும் அவரவருக்கு உரிய நீதி அவரவர் வாழ்நாளில் கிடைத்திட வேண்டும். இது அன்பு உதயம் கட்சியின் நீதியாகும். இது அன்பு உதயம் கட்சியின் நீதியாகும். அன்பு உதயம் கட்சி உருவானது. இது அரசியல் பயணத்தில் உயிரானது. அன்பு உதயம் கட்சி உருவானது. நாடு மக்கள் நலம் பெறவே நாளும் இங்கு உழைக்கும் கட்சி. நஞ்சை புஞ்சை வளம் பெறவே நதிகளை இணைக்க நாடும் கட்சி. எத்திசை எங்கும் புகழ் மணக்க ஏற்றம் தருமே இந்த கட்சி. ஏழிசை நாதம் ஒளி முழங்க மாற்றம் தருமே இந்த கட்சி. ஏற்ற தாழ்வு பாராமல் எவரையும் அரவணைக்கும் இந்த கட்சி. ஏற்கும் லட்சிய காரியத்தை நேரிய வழியில் வெல்லும் கட்சி. இன்னல் கொண்ட பல பிரச்சனைக்கு இனிதாய் தீர்வு வேண்டும் கட்சி. இந்திய நாட்டின் பெருமைக்கு இயல்பாய் உழைக்க வந்த கட்சி. வந்தாரை வரவேற்கும் எங்கள் கட்சி. வறியோரை ஆதரிக்கும் இந்த கட்சி. சாதி மதம் பார்ப்பதில்லை எங்கள் கட்சி. சாதனைகள் படைத்திடுமே இந்த கட்சி. நல்லிணக்க மனிதநேயம் கொண்ட கட்சி. நாட்டு மக்கள் நலனை என்றும் காக்கும் கட்சி. அகிலம் உள்ள காலம் வரை இந்த கட்சி அஞ்சிடாமல் பாடுபடும் எங்கள் கட்சி. நேரம் காலம் பார்க்காமல் இந்த கட்சி நேர்மையோடு போராடும் எங்கள் கட்சி. நிறம் இனம் பார்க்காது இந்த கட்சி நீதிக்காக வாதாடும் எங்கள் கட்சி. அன்பு உதயம் கட்சி உருவானது. இது அரசியல் பயணத்தில் உயிரானது. அன்பு உதயம் கட்சி உருவானது. தீமைகள் எல்லாம் செய்துவிட்டு சூதுதனை தருமம் வெல்லும் என்பார். இவர் நீதியும் நியாயமும்
கேட்டு நின்றால் நீதி தேவதை தான் என்ன செய்வாள்? கை நுனி மேனியில் பட்டாலே கதறி அழுதிடும் மானிடரின் எழுத்தும் செயலும் முரண்பாடே. இதை தமிழன்னை மனம்தான் பொறுத்திடுமோ? எண்ணம் வடிவம் ஆவதெல்லாம் என்றும் நன்மை பெற வேண்டும். ஏற்கும் அரசியல் வெற்றியெல்லாம் எவர்க்கும் பலனை பெற வேண்டும். இது அன்பு உதயம் நெறியாகும். இது அன்பு உதயம் நெறியாகும். அன்பு உதயம் கட்சி உருவானது. இது அரசியல் பயணத்தில் உயிரானது. அன்பு உதயம் கட்சி உருவானது. சரியாய் நடைமுறை படித்திடனும். சமூகத்தில் எந்த மனிதருக்கும் சமமாய் நீதி கிடைத்திடனும். பெண்கள் நாட்டின் கண்களாகும். இதை பெரிதாய் போற்றினால் பெருமையாகும். ஆண் பெண் உரிமை சமமாகும். இது அன்பு உதயம் கட்சி வழியாகும். அறம்பொருள் இன்பம் என்று திருக்குறள் தந்தார். வள்ளுவர் உலகின் பொது மகனானார். அரசு மக்கள் நாடு என்று புனித நூல் தந்தார். சுபாஷ் பாபு கட்சியின் தலைவராயானார். உதயம் கட்சி உருவானது. இது அரசியல் பயணத்தில் உயிரானது. அன்பு உதயம் கட்சி உருவானது.